சண்டே வந்தாலே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பலவிதமான அசைவ உணவுகளை சமைச்சு மூக்கு முட்டை சாப்பிட்டு விடுமுறையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தானே? ஸோ இட்லிக்கு தலைகறி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு அது சரியாக செய்ய தெரியாதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ தலைக்கறி கிரேவி இட்லியோட மட்டும் இல்லாமல் சாதத்தோடு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டு தலைக்கறி 1/2 கிலோ, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 4, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பட்டை 2, கருவேப்பிலை சிறிது, இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 7, சின்ன வெங்காயம் 1 கையளவு, கொத்தமல்லி சிறிது, துருவிய தேங்காய் 1/4 கப்பு. இப்போ நமக்கு கிரேவிக்கு எதுன்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் 2 ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் 1 கையளவு, தக்காளி 2, உப்பு சுவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2½ டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல தலைக்கறியை வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 முறை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு 2-3 முறை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் அதில் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை கொஞ்சம் நல்லா நச்சு போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குங்க. அதோட தக்காளி இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயோட நல்லா சிம்மிலே வச்சுட்டு பெரட்டிகிட்டே வாங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். அதுதான் நமக்கு முக்கியமானது. நம்ம ஜீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாமும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த தேங்காவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நன்கு மென்மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் இதெல்லாம் வெந்துட்டு வருது பார்த்தீங்களா? நம்ம எண்ணெயோடு சேர்த்து இதெல்லாம் வதக்கிட்டு வருமே மசாலா பொருட்கள்லாம். இப்போ நம்ம எடுத்து அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஆட்டு தலைக்கறி இதை அள்ளி போட்டிருக்கோங்க. இதையும் அப்படியே பெரட்டிட்டு வாங்க. இதில் நம்ம இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நல்லா பெரட்டிட்டு வரும். இந்த நேரம் பார்த்து நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே சிம்மிலே வச்சு பெரட்டிட்டு வாங்களேன். அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த குழம்புக்கு நம்ம இந்த சோம்பு, இந்த சீரகம், மிளகுலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த அரைச்சதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 4-5 விசிலுக்கு விட்டுருங்க. 4-5 விசில் நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கி நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கிரேவியில் இந்த தேங்காவையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் மூடி மறுபடியும் ஒரு 4-5 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் விசிலை எடுத்துட்டு நம்ம இறக்கி பார்த்தோன்னா ஆட்டு தலைக்கறி கிரேவி தயாராக இருக்கும். இது இட்லிக்கு அண்டு சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிடுங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட்டு தலைக்கறி பொதுவாகவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.